களங்கம் இப்புலகம் கடிபுறமை விளங்கையன் உள்ளே விளங்குமை பொருளே மூவிரு நிலையின் முடிவது முடிவே ஓவர விளங்கும் பொறுமைமை பொருளே எடுநிலை இசையே ஒரு 15 நாள் அதை கடைபிடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பால் தவிர்த்தரணும், டீ காஃபி தவிர்த்தரணும், நல்லா பசி எடுத்து சாப்பிடுங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு எந்த பொருள்களையுமே பயன்படுத்தக்கூடாது. செரிமான ஆற்றல் உங்களுக்கு கம்மியாக இருக்குதுங்கிறத கவனிங்க. செரிமானத்துடைய பர்சன்டேஜ் உங்களுக்கு ரொம்ப கம்மி. உடம்பு எதை கொடுத்தாலும் உடனடியாக அதை செரிக்கிற இடத்துல இருக்கணும். அதனால் செரிமானம் தானாக மேம்படும். வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னது குளிர்சாதன அறை பயன்படுத்தக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தக்கூடாது, பால் பாக்கெட் தவிர்க்கணும், டீ காஃபி தவிர்க்கணும். உணவில் பார்த்திங்கன்னா பருப்பு குறைக்கணும், புளி குறைக்கணும். பருப்பை சுத்தமாக தவிர்த்தாலும் சரிதான், புளி குறைச்சிக்கங்க. அப்புறம் காலையில் பச்சை தண்ணி தலைக்கு ஊற்றி, உச்சந்தலையில் பச்சை தண்ணி ஊற்றி டெய்லியும் குளிக்கணும். அதிகாலையில் வைகறை பொழுது சூரிய உதிக்காததுக்கு முன்னாடி பச்சை தண்ணி தலைக்கு ஊற்றி டெய்லியும் குளிச்சுட்டு வாங்க. அப்புறம் எண்ணெய் பண்டங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது, மாவு பண்டங்கள் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. முடிஞ்சால் இந்த 15 நாளில் எண்ணெய் தேய்ச்சும் நல்லா குளிங்க. 4 நாள் வந்துடும், புரியுதுங்களா? அப்போ அதில் முழுக்க எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணி அதில் மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு கூட நீங்கள் அதை சூடு பண்ணி, ரொம்ப காய்ச்ச வேண்டாம், சூடு பண்ணி தேய்ச்சி குளிக்கலாம். உடல் முழுக்க காலை உணவு ரொம்ப இலகுவான உணவாக எடுங்க. பூண்டு கஞ்சி இந்த மாதிரி எடுங்க. மதிய உணவு வழக்கம் போல் எடுத்துக்கோங்க. அப்புறம் இரவு உணவு நீர் ஆவியில் வெந்த உணவு, இடியாப்பம், இட்லி அந்த மாதிரி ஆவியில் வெந்த உணவாக இருக்கணும். இரவு உணவை தவிர்த்துட்டாலும் சரிதான், பசி இருக்காது, எல்லா நேரமும் சாப்பிடாதீங்க. அதை மட்டும் கட் பண்ணிங்கனாலே போதும். பழங்கள் எடுத்துக்கலாம், கட் பண்ணி. பப்பாளி பழம் நீங்கள் எடுக்கலாம், கருப்பு திராட்சை எடுக்கலாம். உங்களுக்கு மருந்து அசுவாதி சூரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு அமேசான்லேயே கிடைக்கும், அசுவாதி சூரணம் அப்படின்ட்டு. அதை நீங்கள் தயார் பண்ணிங்கனாலாம் சரியாக இருக்காது, வாங்கிக்கோங்க. நாட்டு மருந்து கடையிலையோ அல்லது ஆன்லைன்லேயோ வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு ஒரு ஸ்பூன், அந்த நீங்கள் வச்சுருக்கிறதுலன்னா அரை ஸ்பூன் போதும். அரை ஸ்பூன் எடுத்து ஒரு 1/4 டம்ளர் 1/2 டம்ளர் தண்ணியில், வெந்நீரில் அதை அப்படியே கலக்கி உணவுக்கு பிறகு குடிச்சிடணும் அசுவாதி சூரணத்தை. இப்போ நான் சொன்னது எல்லாமே கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாள் நல்ல தெளிஞ்சிருவீங்க. அப்புறம் வீட்டில் காலை மாலை தூபம் போடுங்க, புகை போடுங்க. அதில் இந்த குங்குலிய சாம்பிராணி இருக்கும், அது போடுங்க. அப்புறம் அந்த நீராவி பிடிக்கிறது நல்லது. நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஆவி பிடிக்கிறதுக்குன்னே நிறைய மூலிகைகள் கலந்த ஒரு பேக்கேஜ் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் எது வேணாலும் வாங்கி நீர் ஆவி பிடிங்க, அது ரொம்ப நல்லது. நுரையீரல் வெப்பம் அடையணும். நுரையீரல் வெப்பம் அடைஞ்சு உள்ள சளி எதுவும் இருந்தது அப்படின்னா அது வெளியில் வரணும், புரியுதுங்களா? மற்றபடி உங்களுக்கான சிக்கல் அப்படின்னா செரிமானமும் நுரையீரலும் தான், வேறு எதுவுமே கிடையாது. அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு, புரியுதுங்களா? அது கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு இருந்தீங்கன்னா நல்லா உடம்புலாம் குறைஞ்சிரும். இது 3 தான் உங்களுக்கான கம்ப்ளைண்ட்டு. அப்புறம் கீரை சூப்பெல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா முருங்கைக்கீரை, வேறு எந்த கீரையாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். காய்கறி சூப்பு இதெல்லாம் மாலை நேரத்தில் சூப் எடுங்க, அது ரொம்ப நல்லது. சூப்பு தான் மருந்து. சூப்பில் இருக்கிற கண்டென்ட்டை யோசிக்கக்கூடாது. சூப்பு போட்டு எல்லாருக்குமே கொடுங்க, நீங்களும் குடிங்க. மாலை நேரம் இது வயிற்றுக்கு நல்லது, வெப்பத்தை நல்லா மேம்படுத்தும். மிளகு போட்டுக்குங்க. இல்லை, உடலுக்கு இயக்கம் கொடுங்க, அது ரொம்ப வேணும், சரிங்களா? அது ஏதாவது ஒரு வகையில் உடலுக்கு வேலை கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. முடிஞ்சால் ஜிம்முக்கு போங்க. ஜிம்முக்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணி. ஒரு மாதவிடாய் அதிகம் இருக்கிறதுக்கு காரணம் இந்த நான் சொன்ன 3 தான், வேறு எதுவும் கிடையாது. நிறைய ஊர் சுற்றினோம்னா இது சரியாயிடும். ஊர் சுற்றினா சரியாயிடும். நிறைய உடல் உழைப்பு இல்லாமல் மன அழுத்தம், 4 சுவத்துக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட் வருது நான் பார்த்த வரைக்கும்.
நல்லா ஊர் சுற்றணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், உடல் நல்ல இயக்கத்திலே இருந்துன்னா போதும். அது ஒரு விதமான கர்ப்பப்பை சூடு. முடிஞ்ச வரைக்கும் பச்சை தண்ணியை அவாய்ட் பண்ணுங்க. பச்சை தண்ணியை டச்சே பண்ணக்கூடாது. காலையில் குளிக்கிறது பச்சை தண்ணியில் குளிச்சுக்குங்க. ஆனால் குடிக்கிறதுக்கு வெளியாக உள்ளுக்கு குடிக்கிறதுக்கு வந்து பச்சை தண்ணி பயன்படுத்தக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் வெந்நீர் குடிங்க. வெந்நீர் தான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு மருந்து. வெந்நீர் குடிச்சிக்கிட்டே வாங்களேன், நல்லா இருக்கும் உடம்பு. நம்ம வந்து உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்து இந்த மாதவிடாய் நாட்களில் பூண்டை வந்து நல்லா வறுத்து அந்த வலி வர டைமில் கூட காலை மாலை 2 நேரம் கூட சாதாரணமாக எடுத்துக்கலாம். 5 பூண்டு நல்லா வறுத்து நல்லா அதை மென்று நெய்யில் வறுக்கலாம், இல்லை சாதாரணமாக கூட வறுக்கலாம். வறுத்துட்டு நல்லா மென்று உமிழ்நூலோட கலந்து உள்ளே அனுப்புனீங்கன்னா அந்த வலி வந்து உடனே நிற்கும். அது ஒரு மெத்தடு. இன்னொன்று, அந்த வாட்டர் பேக்கு, ஹீட் வாட்ரு போட்டு அந்த வாட்டர் பேக்கை அடி வயிற்றில் வைக்கணும். வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வெப்பம் கொஞ்சம் பரவ வலி குறையும். வலிக்காக அது. அதே மாதிரி சத்து குறைபாடு இருக்குது. சத்து குறைபாடு இருந்தாலும் இந்த மாதிரியான வலி வரும். அப்போ மாதவிடாய் காலங்களில் உளுந்து வடை எடுத்துக்கலாம், நல்லெண்ணெயில் செய்த ஏதாவது தின்பண்டங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாதுளம் பிஞ்சு இருக்கு இல்லையா, மாதுளம் பிஞ்சு அதை வந்து அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப பிஞ்சாக எடுத்து அதை கட் பண்ணி அது நல்ல துவர்ப்பு. மாதவிடாய் காலங்களில் அதை அப்படியே சாப்பிடணும். அதே மாதிரி மாதவிடாய் காலங்கள்லையும் வெந்நீர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மாதம் வந்து வெந்நீரை வந்து நீங்கள் விடவே கூடாது. அப்புறம் டெய்லியும் ஒரு வேளை உணவாவது பூங்கார் அரிசி வந்து சேர்த்துக்கிறது நல்லது. பூங்கார் அரிசி வந்து சாதமாக வடித்து அல்லது அதை எப்படியெல்லாம் சமைக்க முடியுமோ சமைச்சு அதை ஒரு உணவாக எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த மாலை நேரங்களில் அந்த கீரைகளுடைய பட்டியலில் வந்து வாழைத்தண்டும் வச்சுக்கலாம். வாழைத்தண்டு சூப்பு டெய்லியும் ஒரு வெரைட்டியான சூப்பு போட்டு குடிங்க. அப்புறம் கண்டிப்பாக வாரத்தில் நீங்கள் டெய்லியும் கூட ஒரு கீரை கூட சேர்க்கலாம். டெய்லியும் ஒரு கீரை சமைச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு 4 கீரையாவது மாற்றி மாற்றி சமைக்கணும். அப்புறம் 4 நாளைக்கு ஒரு முறையாவது நல்லா மோர் இருந்ததுன்னா மோர் போட்டு, அதாவது மோரை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நிறையா குடிக்கணும். நீங்கள் தண்ணிக்கு பதில் தாகம் அடங்குற வரைக்கும் அந்த மாதிரி குடிக்கணும். ஓகேங்களா? ஒர்க் அவுட்டு தான் வந்து காப்பாற்றும் நம்மளை. ஒர்க் அவுட் வந்து விடவே கூடாது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுமாதிரி நல்லா தூங்கணும். இதில் தான் ஆரோக்கியம் இருக்குது. எல்லா கவலைகளையும் மறந்து போட்டு நல்லா தூங்கணும். தூங்கிக்கிட்டே இருக்கணும். அது நம்மளாக எந்திரிக்கிற வரைக்கும் தூங்கணும். ஆரோக்கியத்துக்காக போராடக்கூடாது. ஆரோக்கியத்தை போராடி பெறுகின்ற அளவுக்கெல்லாம் இருக்கவே கூடாது. எளிமையாக வச்சுக்கணும். நம்ம ஒரு ஆர்டர் சொல்கிறேன். எப்போதுமே ஆரோக்கியத்தை இந்த ஆர்டரில் தான் வந்து யோசிக்கணும். நல்ல தூக்கம், சுவாச பயிற்சி, ஃபிசிக்கல் ஒர்க் அவுட்டு, அதிகாலையில் குளிக்கிறது, அதுக்கப்புறம் நல்ல உணவுகளை, பொருத்தமான உணவுகளை எடுத்துக்கிறது. இந்த ஆர்டரில் தான் எப்போதுமே வந்து ஆரோக்கியத்தை யோசிக்கணும். முதல்ல தூக்கம்தான். தூங்கலைன்னாவே, தரமான தூக்கம் நமக்கு கிடைக்கலனாவே அங்கே ஒன்றும் இல்லை. இதை புரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பயிற்சி, இது எப்போதுமே டச்சிலே இருக்கணும். இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா உணவுப் பொருள்களுமே பார்த்திங்கன்னா கொழுப்பு உள்ள உணவுகளாகவே இருக்குது. கொழுப்பு வந்து அளவுக்கு அதிகமாக இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து எடுக்கிறாங்க. நம்ம புளிப்பு சுவையாக எது சாப்பிட்டாலும் கொழுப்பு வந்து ஏறும். இதே நம்ம ரசம் வச்சு சாப்பிட்றதே கொழுப்பு உற்பத்தி பண்ணுற வேலை தான். நாங்கள் தான் எண்ணெய் சாப்பிடலையே அப்படிம்பாங்க. எண்ணெய் மட்டும் கிடையாது. லெமன் ஜூஸு குடிக்கிறோம்னா கூட அது கொழுப்பு தான். அப்போ இரத்த நாளங்களில், கல்லீரலில், இதயங்கள் அந்த பாதைகளில் வந்து நமக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும், உள்ளே இருக்கக்கூடிய இன்னர் ஆர்கன்ஸ் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒர்க் அவுட்டு தான். அது ஒன்று தான் தீர்வே, வேறு தீர்வு இல்லை. காலையில் நம்ம சூரிய உதயத்துக்கு முன்னாடி குளிக்கும் போதே வந்து உடம்பு வந்து தேவையான வெப்பத்தை, அகவெப்பத்தை உற்பத்தி பண்ணிக்கும், புற வெப்பத்திலேருந்து பாதுகாத்துக்கும். இது ரெண்டுமே நடந்துடும். இது ரெண்டும் அன்றாட வாழ்வியலில் அவ்வளோ முக்கியமானது. அப்புறம் பொருத்தமான உணவு எடுக்கணும். நம்ம இன்னர் ஆர்கனில் இருக்கக்கூடிய வீக்கம், காயம்,
அப்புறம் அந்த சத்து குறைபாடு இவற்றையெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் அந்த உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. அது முழிப்பு வருது அப்படின்னு சொன்னால் உடல் வந்து அமைதியாக இல்லை அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன் அது. அது பார்த்துக்கலாம். அது வந்து அறிகுறி தான். இனிமே இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கடைபிடிச்சிங்கன்னா அந்த மாதிரி வராது. நல்லா தூக்கம் தான் வரும். இப்போ இது ஒரு 15 நாளைக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு கழிவு நீக்க பயிற்சி வந்து எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். மொத்தமாக அது எங்கே நல்லா பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். போராடாமல் ஆரோக்கியத்தை பெறுவது எப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து சிந்திக்கணும். சினிமா நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா உணவு அப்படிங்கிறதே எப்பயாவது ஒரு முறை தான் எடுக்கிற வழக்கத்தில் இருக்காங்க. அவங்க பழங்கள், பருப்பு வகைகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அவங்க இந்த சரியை விகித உணவு அந்த மாதிரி வாழ்க்கை முறையில் இருக்காங்க இல்லையா? அதுபோல் நம்மளும் நம்மள அடாப்ட் பண்ணிக்கணும். உண்மையை சொல்லணுன்னா உங்களை பராமரிச்சுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அவ்வளோதான். உங்களை பராமரிக்கணும். வந்து சஃபர் ஆகும்போது உங்களுக்கு தேவையானதை செஞ்சு கொடுத்து உங்களை பராமரிக்கிறதுக்கு ஆள் இருந்துச்சுன்னா எளிமையாக மீண்டு வந்துடலாம். இறைவன் அருளால் பராமரிக்கிறது கரெக்டாக நான் சொன்ன இந்த பத்திய முறைகள் இது எல்லாத்தையும் சூப்பராக கடைபிடிப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த கோழிக்கறி இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. சூப்பு வந்து உங்களுக்கு நண்டு சூப்பு, ஆட்டு கால் அதிலெல்லாம் சூப்பு, அந்த ஆட்டுக்கறி சமைக்கும்போது அதில் எடுக்கிற சூப்பு அதெல்லாம் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் வந்து இறைச்சி எடுக்கக்கூடாது. கோழி, ஆடு இந்த மாதிரி எடுக்கக்கூடாது. மீன் கூட சாப்பிடலாம். குறிப்பாக சுறா புட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சுறா மீன் வாங்கிட்டு வந்து அதை நல்லா புட்டு மாதிரி செய்யுங்க. வேக வச்சிங்கன்னாவே அது புட்டு மாதிரி அந்த முட்டை வறுத்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அதை அப்படியே தாளித்து எடுக்க வேண்டியதான். அடுத்தது தேரையர் நோயணுகா விதி அப்படின்னு ஒரு இது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் அது ரெடி ஆகிட்டுருக்கு. போன மாதம்தான் அந்த வகுப்பு எடுத்திருக்கிறேன் நான். அது இனிமேல் தான் மாணவர்கள் ரெடி பண்ணிட்டு வருவாங்க. அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதில் தேரையர் சொல்லியிருக்கிறதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பார்லர்லாம் போனீங்கன்னா நல்லா ஹெட் மசாஜ்லாம் நிறைய எடுத்துக்கிட்டு வாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லது. அப்புறம் நீங்கள் இந்த பத்தியம் கடைபிடிக்கிற வரைக்கும் என்னென்ன சாப்பிட்ருக்கீங்க இன்டேக்கு, இப்போ இதை நாளையிலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா என்ன சாப்பிட்ருக்கீங்களோ எல்லாத்தையும் எழுதி வைங்க. நான் அப்புறமா விசாரிக்கும்போது அந்த பட்டியல் கேட்பேன். சின்னதாக ஒரு சாக்லேட்டு சாப்பிட்டா கூட, ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட அதை வந்து எழுதியிருக்கணும். ரொம்ப முக்கியம். இதுவரை மனித குலம் அறியாத சித்தர்கள் சொன்ன வர்ம மருத்துவ சூட்சும முறைகளை கற்றுக்கொண்டு வர்ம சிகிச்சையாளராக டிப்ளமா இன் வர்மா தெரப்பி மற்றும் அனைத்து தீராத வியாதிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை பெற தொடர்பு கொள்ளவும் 6382857668. தமிழ் சித்தரியல் குருகுலம் மற்றும் அறக்கட்டளை. எங்களிடம் ஆன்லைன் மூலமாகவும் சிகிச்சை மற்றும் மருத்துவம் படிக்கலாம்.